நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார். இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த ஒரு விசுவாசம். இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனிதனிடத்திலிருந்து வந்த விசுவாசத்தை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கவில்லை. அண்ட சராசரங்களையும் உம்முடைய வார்த்தையினால உருவாக்கின தேவன் கிட்ட வரணும், தொட்டு சுகம் கொடுக்கணும், அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. அந்த வார்த்தை ஆச்சரியப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வேலைக்காரனுக்கு சுகத்தையும் பெற்று தந்தது. நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் தனக்கு கீழே வேலை செய்கிற மனிதன் மேல் இருந்த கரிசனை இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம் வாழ்க்கையில் இருள் விலகும், ஒளி உண்டாகும், தரித்திரம் நீங்கி செழிப்பு உண்டாகும், நோய் குணமடைந்து ஆரோக்கியம் உண்டாகும், சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம் வாழ்க்கை இன்று வெற்றியின் வாழ்க்கையாய் மாறிவிடும். இது உங்கள் வெற்றியின் நாள்.